அதுக்கப்புறம் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அவங்களுடைய இன்னொரு மோட்டோவாக நீங்கள் வச்சுருக்கக்கூடியது ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம். அது ஒரு பாசிபிளாக நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா லைஃப்பில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நீங்கள் சும்மா சீசன்லி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பாசிபிள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம். ஒரு அச்சம் அதை தாண்டி பொதுவாக இன்றைக்கு ஆரோக்கியங்கிற டெஃபினேஷனை சொல்கிறதுக்கே எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா? நம்மலாம் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், பார்க்குறோம், சார் ஐ எம் ஆல் ரைட், எனக்கு எந்த நோயும் இல்லைங்கிறோம். அப்போ முட்டு வலியும் தலைவலியும் ஏன் நமக்கு ஏற்படுது? இப்போ ஆரோக்கியங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உடலுக்கு ஏற்படுகின்ற வருத்தங்கள் மட்டுமல்ல, மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஏற்படுகின்ற வருத்தங்களையும் சேர்த்து தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். சில இடங்களில் நோய் கவலையாக இருக்கும், சில இடங்களில் நோய்ங்கிறது தேவையற்ற பயமாக இருக்கும், சில இடங்களில் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும், சில இடங்களில் வெறும் ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடாக இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் என்னங்கிற ஒரு புரிதலை உங்களால் கொண்டு வர முடியும்னா, இந்த விஷயங்கள் சார்ந்த புரிதலோடு நம்ம வாழ்க்கையை அணுக ஆரம்பிக்கிறோம்னா, அப்போ ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம் தானே. ஆனால் இதற்கான முயற்சி இன்றைக்கு ஒரு பிராணாயாம பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் எவ்வாறு ஒரு சேர வேலை செய்து நம்ம உடம்பை காப்பாற்றுதுங்கிறதுக்கு அவ்வளவு அறிவியல் சான்றுகள் இன்றைக்கி இருக்கிறத பார்க்கணும். ஒரு இசை, ஒரு மியூசிக் தெரப்பி, ஓம்னு சொல்லக்கூடிய ஒரு இசையை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது உங்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் எப்படி அதிர்வடைந்து ஆரோக்கியமாக மாறுகிறதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி அவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கிறத பார்க்கணும். ஒரு தண்ணீர் ஒரு இசையை கேட்குது, ஒரு அதிர்வலையை கேட்குது, நல்ல விஷயங்களை மட்டும் அதற்கு கொடுத்து அந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் எவ்வாறு மாற்றமடைகிறது, அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்பை எப்படி மாற்றமடையுதுன்னு சொல்லக்கூடிய அறிவியல் சான்றுகளை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாக இருக்கே தவிர இதை பாரம்பரியமாக நம்ம எல்லாருமே பின்பற்றி வந்திருக்கோம்.